நீங்கள் ஒரு உண்மையான போக்கிமான் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப் ரூ. 59 கட்டி நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகுங்க. ஒரு போக்கிமான் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருங்க. உடனே ரூ. 59 கட்டி நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப்பாக வாங்கிக்கோங்க. ஆஷ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. நம்மளால எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ மெயின் கேரக்டர் ஜெயிச்சிருவானா, இப்போ நீங்க படமே பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஹீரோ ஜெயிச்சிருவான் கிளைமேக்ஸ்ல. கண்டிப்பா இருக்கு. இதேதான் இப்ப நம்ம ஆஷோட ஃபர்ஸ்ட் லாஸ் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஏன்னா போக்கிமானோட குணத்தை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா போக்கிமான் சொன்ன பிளேயர்ஸ் கிடையாது. கண்டிப்பா ஏன்னா அதுங்களுக்குமே தாட் இருக்கு, அதுக்குமே ப்ரொசீட் பண்ணணும், அதுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணும். அந்த மாதிரி சாரிசாட் வந்து ஆஷ் பேச்சு கேட்காததுனால ஆஷ் அங்க டிஃபீட் ஆயிருப்பான். மேபி கேட்டுன்னா ஆஷ் ஜெயிச்சிருப்பான். அது நல்ல அடுத்த கட்டத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சீரியஸ்லி சொல்ல போனோம்னா. ஏன்னா அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஐலாண்ட்ல ஆஷ் வந்து சாரிசாட் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், சாரிசாடுமே ஆஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்ததான் ஆரஞ்சு லீக்ல ஆஷ் பயங்கரமா பேட்டில் பண்றதுக்கு சாரிசாட் ஹெல்ப் பண்ணிருக்கும். சோ அது ஒரு நல்ல டச்சா இருந்தது சீரியஸ்லி சொல்ல போனோம்னா. ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்தது சீரியஸ்லி. இப்ப சாண்டோ லீக்ல ஆஷ் தோத்துட்டான், ஆனா அடுத்த அந்த லீக்ல ஆஷ் கண்டிப்பா ஜெயிச்சிருவான். அதேதான் ஜோத்தோ லீக்லயுமே தோத்துருவான், ஹோயன் லீக்லயுமே தோத்துருவான், ஆனா ஃபவுண்டைனர் பிரெயின்ல வந்து ஜெயிச்சிருவான். இன்னோ லீக்லயுமே தோத்துருவான், இன்னோ லீக்லயுமே தோத்துருவான். ஆனா கேலோஸ்ல உண்மையில நல்ல சினாரியோ கொடுத்தாங்க, ஆஷுக்கு ஒரு நல்ல ட்ரெயினரா காமிச்சாங்க. லிட்டரலி இனோவால பண்ண மிஸ்டேக் எதுவுமே கேலோஸ்ல பண்ணல. அவன் அப்படி இம்ப்ரூவ் ஆனது நல்லா காமிச்சான். நீ தோத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு. ஏன்னா ஜெட்ஸ் அதோட ஸ்டாப்டு. இப்போ ரீஜனோட சாம்பியன் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ஆஷ் அடுத்த ரீஜனுக்கு போகும்போது நிறைய சாம்பியன்ஸ பார்த்தா அந்த சாம்பியன்ஸ டிஃபீட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் ஆமாம். சோ இதுதான். அப்ப இந்த காரணத்தினாலதான் ஜென் 9க்கு ஆஷ் கொண்டு வரலையா? மேபி அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஆஷ் என்ன வந்து பார்த்தோம்னா இப்ப வேர்ல்டு சாம்பியன், இப்ப அவனே ஒரு த்ரெட் போக்கிமான் ட்ரைனர்ஸ்க்கு. இப்போ ஆஷ் தான் மத்த பேர் டார்கெட். இப்ப எப்படி லியான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைனர் சொல்லிட்டு இருந்தா அந்த லியானே டிஃபீட் பண்ற நம்ம ஆஷ். சோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1 ட்ரைனர் கேட்டோம்னா ஆஷ் தான். இப்போ அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. இப்போ தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்ற மாதிரி ஆஷோட தோல்வி நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுல எனக்கு கத்துக்க முடிஞ்சது. நம்ம எந்த அளவுக்கு தோக்குறோமோ பின்னாடி அந்த அளவுக்கு நம்ம யூத் சக்சஸ் பார்க்க போறோம்ன்றது போக்கிமானே காமிச்சு விட்டுருச்சு. ஏன்னா இப்போ லீக் வின் பண்ணி தான் ஜஸ்ட் லீக் வின்னர் தான். இப்போ வேர்ல்டு சாம்பியனா மாறினதுக்கு அவன் அடுத்தடுத்த லீக் போனதுனால தான் காரணம். இது நல்ல தாக்கமா தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா லாஸ் ஆகுறத பத்தி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா பின்னாடி நம்ம அதை வச்சு அதை லேர்ன் பண்ணி ஒரு யூத் சக்சஸ் பாக்கணும்ன்றதுதான் ஆஷ் தான் பாக்குறது. கண்டிப்பா போக்கிமான் ஹரைசன்ஸில் நம்ம ஆஷ் வந்தார் அப்படின்னா போக்கிமான் ஹரைசன்ஸில் இப்போ சப்போஸ் ஆஷ் கம் அவர் ஒரு வளர்ந்த ஆஷாக தான் வருவார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஆதாரத்தோட. இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்கு அப்படிங்கிறதையும் என்னால் நிரூபிக்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஒட்டி நீங்கள் ஒரு உண்மையான போக்கிமான் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப் ரூ. 59 கட்டி நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகுங்க. ஒரு போக்கிமான் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருங்க. உடனே ரூ. கட்டி நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப்பாக வாங்கிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராய் வந்து கேலோஸ் ரீஜனுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போக்கிமான் ஹரைசன்ஸுடைய 3வது சீசனில் அந்த மெயின் கேரக்டர்ஸான அந்த லீக்கோ ராய் டாட் அப்படிலாம் வளர்ந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. எஸ், இப்போது இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்குது அப்படின்னா இந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆஷ் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ அவரும் வளர்ந்துருப்பார். ஓகேங்களா, இதுதான் முதல் தியரி. எஸ் இன்னொன்று, நம்ம ஃப்ரெடி வந்து நம்ம ஸ்டீவ் ஸ்டோனை ஹோயன் ரீஜனில் போய் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ரெடி வந்து நரேட் பண்ணுவார். இவர் அந்த நரேஷனில் ஒரு கதாபாத்திரமாக வருவார். அந்த சீன் வந்து ஸ்டீவ் ஸ்டோனையோடைய குரல் வந்திருக்காது இங்கிலீஷ். அதில் நம்ம ஸ்டீவ் ஸ்டோனை ஆஷ் கூட போட்டி போடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எஸ், இது ஒரு 50% நமக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது ஆஷோட யூனிவர்ஸில் தான் நடக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவர் ஸ்டீவ் ஸ்டோன் வந்து ஒரு கேம் கேரக்டர், அவரை வந்து போக்கிமான் ஹரைசன்ஸில் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம ஆஷ் கூட பேட்டில் பண்ணும்போது ஸ்டீவ் ஸ்டோன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி காட்டுறாங்க? வேறு மாதிரி காட்டியிருக்கலாம், கேமில் உள்ள மாதிரி காட்டியிருக்கலாம் ஸ்டீவ் ஸ்டோனை. அது ஏன் நம்ம ஆஷ் கூட பேட்டில் பண்ணும்போது இருக்கிற அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸு தான் வளர்ந்த ஆஷா இது ஆஷோட உலகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 ஆதாரத்தை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன்.
இன்னொன்று, நான் ஒரு போக்கிமான் ஹாரிசன்ஸை திரும்பியும் பார்த்தேன், ஓகேங்களா. அதில் முதல் எபிசோடில் ஒரு பிஜிஆர்ட்டோட கூட்டம் வந்திருக்கும் நம்ம லீக்கோடைய இன்ட்ரொடக்ஷனுக்கு முன்னாடி. அது ஏன் நம்ம ஆஷோட பிஜிஆர்ட்டாக இருக்கக்கூடாது? போக்கிமான் ஹாரிசன்ஸில் நம்ம ஆஷை பார்த்து அவரை காப்பாற்றி டீம் ராக்கெட் கிட்டேருந்து காப்பாற்றி விடைபெற்று பறந்து போயிருக்கோம். அதுவும் கேண்டர் ரீஜன் தான். லீக்கோ பாலியா ரீஜனுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறும்போது ஒரு பிஜிஆரை காட்டியிருப்பாங்க, அதுவும் கேலஸ் ரீஜன் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. போனஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து போக்கிமான் ஹாரிசன் சர்ச்சிங் ஃபார் லாக்வாவில் நடக்கக்கூடியது. ஜாப்பனீஸில் 77வது எபிசோடில் நடக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம ஹீரோஸ் ரைசிங் வால்டாக்கிள்ஸ் வந்து ஜோட்டோ ரீஜனில் உள்ள ஒலிவியன் சிட்டிக்கு வருகை தந்திருப்பாங்க. நம்ம ஹீரோஸ் ஜோட்டோ ரீஜனுக்கே வந்திருப்பாங்க. இது நம்ம ஹீரோஸ் வரும்போது ஒலிவியன் சிட்டி, நம்ம ஆஷ் வரும்போது ஒலிவியன் சிட்டியை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஆஷோட யூனிவர்ஸும் போக்கிமான் ஹாரிசன் யூனிவர்ஸும் ஒன்று தானே தெரியுது. ஓகே, இது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்டோட முடிவில் நம்ம பார்வையாளருக்கு சொல்ல விஷயம் ஒன்று தான். ஆஷோட யூனிவர்ஸும் நம்ம போக்கிமான் ஹாரிசன் யூனிவர்ஸும் ஒன்று தான். அதுக்கு அடித்தளமாக தான் ஸ்டீஃபன் ஸ்டோன் கேரக்டர் காட்டினதாகட்டும், ரீஜியன்ஸை காட்டுறதாகட்டும், அவருடைய போக்கிமான் மாதிரியே சிலதை காட்டுறதாகட்டும், எல்லாமே ஆஷ் வருகைக்காக தான். வந்தால் அவர் வளர்ந்த ஆஷாக தான் இருப்பார். நீங்கள் ஒரு உண்மையான போக்கிமான் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப் 59 ரூபா கட்டி நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகுங்க. ஒரு போக்கிமான் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருங்க. உடனே 59 ரூபா கட்டி நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப்பாக வாங்கிக்கோங்க.